ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இவங்கெல்லாம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணுறாங்க நாளைக்கு ப்ரோக்ராம்க்கு. பாருங்கள், இந்த பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு இருக்குது. பாருங்க, இப்போ வந்து ஃப்ளிப் பண்ணி காட்டுற கேமராவை எல்லாம் ஆடுறாங்க. இங்கே பாருங்க, நம்ம விஷ் இங்கே பாருங்க எல்லாம் ஐயோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இதை வந்து பீப் போட்டுக்கிறோம் நாங்கள். ஓகே ஃபைன். பாருங்க பத்து போஸ் கொடுங்க கைஸ் எல்லாரும். ஓகே, அங்கேருந்து யாரோ வராங்க. கார்த்திகேயன் வந்து தனியா உட்காந்துடுச்சு. மகேஷ் வந்துட்டு இங்க கோவப்படுறான், அவன் எடுக்கலன்ட்டு. உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரிஷி vlogs. வந்துட்டு நாங்க எங்க வந்திருக்கோம்னா ஓப்பன் ஆடிட்டோரியத்துல ஓடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்காகனா சில பைத்தியக்காரங்க எல்லாம் டான்ஸ் பிராக்டிஸ் சொல்ற பேர்ல என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பண்றாங்கன்னு நீங்களே பாருங்களேன். கிரிக் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா டான்ஸ் ஒழுங்கா ஆடல. கொரியோகிராஃபரே காணும், எங்கேயும் பொண்ணுங்க கூட போய் சுத்த போயிட்டாரு. யாரு கொரியோகிராஃபர்னா சந்தோஷ். சந்தோஷ் தான் வந்துட்டு கொரியோகிராஃபர் இதுல. இப்ப பாருங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன பேசணும் சொல்லு, ஏதாவது அதான் சொல்லிட்டேன். உங்க டான்ஸ் பத்தி அப்பயே சொல்லிட்டேன். காமிக்காத. நாங்க வந்து அவங்க கொஞ்சம் ஷை பண்றாங்க. சைலாம் கிடையாது. மைக்க கரெக்டா வச்சுக்கோங்க. பீப்லாம் போட மாட்டேன், நான் நல்லா பண்ணேன். லாவண்யா பீப் போடுவாங்க. இதுதான் பீப்னு அரசி இது சொல்லுங்க பாருங்க. சொல்லு முட்டு போடணும் இப்போ. ஆனா நான் உங்களை அப்படி சொல்லுவேனா? நான் சொல்லவே மாட்டேன். இப்படிப்பட்ட ஜீவன்ட்ட நான் எப்படி பேச முடியும்? பீப் போட்டு தான் பேச முடியும். கட் பண்ணுங்க. எடிட்டர் கட் பண்ணிருக்காங்களா? எடிட்டர் ஆடுங்க. நீங்க இங்க பாத்துட்டு இருக்காங்க. மேனகா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இருக்கா மேனகா? இப்படி பொறுப்பே இல்லாம கிளாஸ் ரெப்பா இருந்துகிட்டு ஏதாச்சும் இல்ல, நான் ஓடி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். வாங்காம நான் வரல. எங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியுதா? எவ்ரிவன் பெர்மிஷன் ஐ ஹேவ். மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சொல்லுங்க ரிஷி சேனல். இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஆஃப் டான்ஸ். நாளைக்கு வந்து எங்களுக்கு ஃபைனல் டான்ஸ் இருக்கு. அதுவும் மகாராஷ்டிரா பசங்க முன்னாடி ஆடி காட்டணும். ஒரே ஷையா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க வந்து நாளைக்கு எங்களோட வீடியோவை பாருங்க, மாசா இருக்கும். மாசு. நான் என்ன சொன்னேன்? கலக்குன்னு கலக்கிடுவேன். சரி, கலக்குன்னு கலக்கிடுவேன். மறக்காம ரிஷிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஐயோ, நான் என்ன பேசுறது? நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கேங்க. ரொம்ப இப்ப டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப களைச்சு போயிட்டேன் நானு. அதனால இப்போ வெயிட்டிங். நாங்க ஒரு ஆளுக்காக வெயிட்டிங். அந்த கேப்ல நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ரிஷி வந்து ஆடவே மாட்டாரு. என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. ரிஷி வந்து ஆட மாட்டாரு சொல்லி நல்லா திட்டி கமெண்ட்ல போடுங்க. நான் தான் சொல்லித்தரேன். இங்க பாருங்க, இவங்கதான் வந்துட்டு எங்க 3 குழந்தைகள். அவங்களுக்கு தான் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து பெரிய குழந்தை, இது சின்ன குழந்தை, இது நடு குழந்தை. இப்படி சரிங்க. இப்ப நான் வந்து சொல்லி தரணும், கட்டாயம் உள்ளது. என்னோட வேலையை நான் போய் பார்க்க போறேன். டாடா. பிரச்சனை இல்ல, இது பாக்குறதே எனக்கு கொஞ்சம் கன்றாவியா இருக்கு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அது மாமா ஆடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க மாமா ஆடுறாரு. எங்க மாமா ஆட்டத்தை பார்த்து எல்லாருமே வியக்க போறாங்க. அவரை சாதாரணமா நினைச்சவங்க பூரா அப்படியே மிரண்டு போக போறாங்க. எங்க மாமா அந்த மாதிரி. அவருக்குள்ள மல்டி டேலண்டட் பர்சன். அவருக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்கு. ஆனா அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் நிறைய மேடை கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, 50 ரூபா. ஆமாமா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மேனகா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே.